துன்புறுத்துதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பகிரங்க அழைப்பை தொடர்ந்து பல மாதங்கள் எதிரிகள் மேற்கொண்ட தடுப்பு முயற்சிகள் அனைத்தும் தோல்வியை தழுவின. தாங்கள் கையாண்ட வழிமுறைகளால் எவ்வித பயனுமில்லை என்று அவர்களின் அறிவுக்கு மெதுவாக உரைத்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கையாக மாற்று வழியை கையாண்டனர். அதாவது ஒவ்வொரு சமூகத் தலைவரும் எஜமானரும் தன்னுடைய ஆளுமையின் கீழுள்ளவர்கள் அடிமைகள் இவர்களில் யாராவது இஸ்லாமை தழுவினால் அவர்களை துன்புறுத்த வேண்டும், அவர்களுக்கு இன்னல்கள் விளைவிக்க வேண்டும் எனவும் முடிவு செய்தனர். தலைவர்களுடன் அவர்களின் எடுபிடிகளும் சேர்ந்து கொண்டு முஸ்லிம்களை வாட்டி வதைத்தனர். குறிப்பாக சாதாரண எளிய முஸ்லிம்களுக்கு அவர்கள் தந்த நோவினைகளை கேட்கும் போதெல்லாம் உள்ளம் கசிந்துருகும், அவற்றை சொல்லி மாளாது. செல்வமும் செல்வாக்கும் உள்ள ஒருவர் இஸ்லாமை தழுவினால் அவரிடம் அபூஜஹல் நேரே சென்று உன் செல்வத்தையும் செல்வாக்கையும் ஒன்றுமில்லாமலாக்கி விடுவேன் என்று மிரட்டுவான். அவர் கொஞ்சம் பலமில்லாதவராக இருந்தால் அடித்து துன்புறுத்துவான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தந்தையின் சகோதரர் அப்பாவி முஸ்லிம்களை பேரித்தங்கீற்றுப்பாயில் சுருட்டி வைத்து அதற்கு கீழே புகை மூட்டி மூச்சு திணறடிப்பார். தனது மகன் முஸ்லிமாகிவிட்டதை அறிந்த முஸப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களின் தாயார் அவருக்கு உணவு தண்ணீர் கொடுக்காமல் வீட்டிலிருந்து விரட்டிவிட்டார். பிறகு ஆடம்பரமாக வாழ்ந்து வந்த அவர் பெரும் துன்பத்தை அனுபவித்தார். பசி பட்னி என்ற வறண்ட வாழ்க்கையினால் அவர்களின் மேனியின் தோல் சுருங்க ஆரம்பித்தது. சுஹைப் இப்னு ஸினான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நெய் விளக்கும் வரை கடுமையாக தாக்கப்படுவார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமையா இப்னு கலபுடைய அடிமையாக இருந்தார்கள். பிலாலுடைய கழுத்தில் கயிற்றை கட்டி சிறுவர்களிடம் கொடுப்பான் உமையா. சிறுவர்கள் அவரை மக்காவின் கரடுமுரடான மலை பாதைகளில் இழுத்துச் செல்வார்கள். கயிற்றின் அடையாளம் அவர்களின் கழுத்தில் பதிந்துவிடும். அவர்கள் அஹத் அஹத் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். சில வேளைகளில் உமையா பிலாலை மிக இறுக்கமாக கட்டி தடியால் கடுமையாக தாக்குவான். பிறகு சூரிய வெப்பத்திலும் போடுவான். உணவளிக்காமல் பசியால் துடிக்க வைப்பான். சுட்டெரிக்கும் சூரிய வெப்பத்தில் பாலைவன மணலில் கிடத்தி அவர்களின் நெஞ்சின் மீது பாறாங்கல்லை தூக்கி வைப்பான். அப்போது பிலாலை நோக்கி, அல்லாஹ்வின் மீதானையாக நீ சாக வேண்டும், அல்லது முஹம்மதின் மார்க்கத்தை நிராகரித்து லாத் உஸ்ஸாவை வணங்க வேண்டும். அதுவரை நீ இப்படியேதான் இருப்பாய், உன்னை விடவே மாட்டேன் என்பான். அதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹத் அஹத் என்று சொல்லிக்கொண்டே, இந்த அஹத் என்ற வார்த்தையை விட உனக்கு ஆவேசத்தை உண்டு பண்ணும் வேறொரு வார்த்தை எனக்கு தெரிந்தால் நான் அதையே கூறுவேன் என்பார்கள். அஹத் என்றால் இறைவன் ஒருவனே என்று பொருள். ஒரு நாள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சித்திரவதைக்குள்ளாகி இருக்கும் போது அவர்களை கடந்து சென்ற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹபஷி அடிமையை கிரயமாக கொடுத்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வாங்கி உரிமை விட்டார்கள். சிலர் 5 அல்லது 7 ஓக்கியா வெள்ளிக்கு பகரமாக வாங்கி உரிமை விட்டார்கள் என்று கூறுகின்றனர். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தகப்பனார் யாசிர், தாயார் சுமையா ஆகிய மூவரும் மக்ஜூம் கிளையை சேர்ந்த அபு ஹுதைஃபா இப்னு முகீரா என்பவனின் அடிமைகளாக இருந்தார்கள். மூவரும் இஸ்லாமை தழுவினர். இம்மூவரையும் அபூஜஹல் தலைமையில் ஒரு கூட்டம் அப்தா என்ற இடத்துக்கு அழைத்துச் சென்று மதிய வேளையில் சுடு மணலில் கிடத்தி கடுமையாக சித்திரவதை செய்தனர். இதனைக் கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாசிரின் குடும்பத்தாரே, பொறுமையை மேற்கொள்ளுங்கள், உங்களுக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டுள்ளது என ஆறுதல் கூறினார்கள். நிராகரிப்பவர்களின் வேதனையாலேயே யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்து விட்டார்கள். வயது முதிர்ந்து இயலாதவராக இருந்த அம்மாரின் தாயாரான சுமையா பின் ஹையாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அபூஜஹல் அவர்களின் பெண்ணுறுப்பில் ஈட்டியால் குத்தி கொலை செய்தான். இவரே இஸ்லாமிற்காக கொல்லப்பட்ட முதல் பெண்மணியாவார். அவர்களின் மகனாரான அம்மாரை பாலைவனச் சுடுமணலில் கிடத்தி நெஞ்சின் மீது பாறாங்கல்லை வைத்தும் நினைவிழக்கும் வரை தண்ணீரில் மூழ்கடித்தும் சித்திரவதை செய்தனர். முஹம்மதை திட்ட வேண்டும் அல்லது லாத் உஸ்ஸாவை புகழ வேண்டும், அப்போதுதான் உன்னை தண்டனையிலிருந்து விடுவிப்போம் என்றும் கூறினர். வேதனை தாளாத அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிராகரிப்பவர்களின் கட்டளைக்கு இணங்கிவிட்டார். அதற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அழுது மன்னிப்பு கோரினார். அப்போது அல்லாஹ் பின்வரும் வசனத்தை இறக்கி அருளினான். ஆகவே எவரேனும் நம்பிக்கை கொண்டதன் பின்னர்
அல்லாஹ்வை நிராகரித்தால் அவனை பற்றி கவனிக்கப்படும். அவனுடைய உள்ளம் நம்பிக்கையை கொண்டு முற்றிலும் திருப்தி அடைந்தே இருக்க, எவனுடைய நிர்பந்தத்தின் மீதும் அவன் இவ்வாறு நிராகரித்தால் அவன் மீது யாதொரு குற்றமும் இல்லை. எனினும் அவனுடைய உள்ளத்தில் நிராகரிப்பே நிறைந்திருந்து இவ்வாறு செய்தால் அவன் மீது அல்லாஹ்வுடைய கோபம்தான் ஏற்படும். அவனுக்கு கடுமையான வேதனையுண்டு. அஃப்லாஹ் அபு புஹைஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துத்தார் கிளையைச் சார்ந்த ஒருவருடைய அடிமையாக இருந்தார். இவரது இரு கால்களையும் சங்கிலியால் பிணைத்து ஆடைகளை கழற்றிவிட்டு சுடுமணலில் குப்புற கிடத்தி அசையாமல் இருக்க பெரும் பாறையை முதுகின் மீது வைத்து சுயநினைவை இழக்கும் வரை அவரை அதே நிலையில் விட்டுவிடுவார்கள். இவ்வாறான கொடுமைகள் தொடர்ந்தன. ஒருமுறை அவரது கால்களை கயிற்றில் பிணைத்து சுடுமணலில் கிடத்தி கழுத்தை நெரித்தார்கள். அவர் சுயநினைவை இழந்தவுடன் இறந்து விட்டாரென எண்ணி விட்டுவிட்டார்கள். அப்போது அவ்வழியாக வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அஃப்லாஹை விலைக்கு வாங்கி உரிமை விட்டார்கள். கப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மு அன்மார் என்ற பெண்ணின் அடிமையாகவும் கொல்லற்பணி செய்பவராகவும் இருந்தார்கள். அவர் இஸ்லாமை தழுவியதை அறிந்த எஜமானி பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பால் அவர்களின் தலையிலும் முதுகிலும் சூடிட்டு முஹம்மதின் மார்க்கத்தை விட்டுவிடு என்று கூறுவாள். ஆனால் இவ்வாறான வேதனைகளால் அவர்களின் ஈமானும் மன உறுதியுமே அதிகரித்தது. உம்மு அன்மார் மட்டுமின்றி ஏனைய நிராகரிப்பவர்களும் அவரது முடியை பிடித்திழுப்பார்கள், கழுத்தை நெரிப்பார்கள், நெருப்பு கங்குகளின் மீது அவரை படுக்க வைப்பார்கள். அந்த நெருப்பு அவரது உடலை பொசுக்க, அப்போது இடுப்பிலிருந்து கொழுப்பு உருகியோடி நெருப்பை அணைத்துவிடும். ரோம் நாட்டைச் சேர்ந்த அடிமையான ஜின்னீரா ரலியல்லாஹு அன்ஹா என்ற பெண்மணி இஸ்லாமை ஏற்றதற்காக பலவிதமான கொடுமைக்கு ஆளானார்கள். அப்போது கண்ணில் ஏற்பட்ட காயத்தின் காரணமாக பார்வையை இழந்தார். இவரது கண்ணை லாத் உஸ்ஸா பறித்து விட்டன என்று நிராகரிப்பவர்கள் கூறினர். அதற்கு ஜின்னீரா, நிச்சயமாக இல்லை, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்பட்டது. அவன் நாடினால் எனக்கு நிவாரணம் அளிப்பான் என்று கூறினார். மறுநாள் அவரின் பார்வையை அல்லாஹ் சரி செய்தான். அதை கண்ட குறைஷியர்கள் இது முஹம்மதின் சூனியத்தில் ஒன்று என கூறினர். உம்மு உபைஸ் ரலியல்லாஹு அன்ஹா என்ற பெண்மணி அஸ்வத் இப்னு அப்து யகூஸ் என்பவனின் அடிமையாக இருந்தார். இவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடும் விரோதியாகவும் நபி அவர்களை பரிகசிப்பவனாகவும் இருந்தான். அவன் உம்மு உபைஸை கொடூரமாக வேதனை செய்தான். அம்ர் இப்னு அதி என்பவனின் அடிமை பெண்ணும் இஸ்லாமை ஏற்றார். அவரை அப்போது இஸ்லாமை ஏற்காதிருந்த உமர் அலி தான் களைப்படையும் வரை சாட்டையால் அடித்துவிட்டு, நீ மரணிக்கும் வரை உன்னை நான் விடமாட்டேன் என்று கூறுவார். அதற்கு அப்பெண்மணி, அப்படியே உமது இறைவனும் உம்மை தண்டிப்பான் என்று கூறுவார். இஸ்லாமை ஏற்றதற்காக கொடுமை செய்யப்பட்ட அடிமை பெண்களில் நஹ்தியா ரலியல்லாஹு அன்ஹா என்பவரும் அவரது மகளும் அடங்குவர். இவ்விருவரும் அப்துத்தாரின் கிளையைச் சேர்ந்த ஒரு பெண்ணிடம் அடிமையாக இருந்தனர். இஸ்லாமை ஏற்றதற்காக கொடுமை செய்யப்பட்ட ஆண் அடிமைகளில் ஆமிர் இப்னு புஹைரா ரலியல்லாஹு அன்ஹா என்பவரும் ஒருவர். நினைவிழந்து சித்தப்பிரமை பிடிக்குமளவு அவரை கொடுமைப்படுத்தினார்கள். இம்மூவரையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விலைக்கு வாங்கி உரிமை விட்டார்கள். இதை கண்ட அவர்களின் தந்தையான அபு குஹாஃபா, நீ பலவீனமான அடிமைகளை விலைக்கு வாங்கி உரிமை விடுகிறாய். திடகாத்திரமான ஆண் அடிமைகளை வாங்கி உரிமை அளித்தால் அவர்கள் உனக்கு பக்கபலமாக இருப்பார்களே என்றார். அதை கேட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் அல்லாஹ்வின் திருப்தியை நாடியே செய்கிறேன் என்றார்கள். அல்லாஹ் அவர்களை புகழ்ந்தும் இஸ்லாமின் எதிரிகளை இகழ்ந்தும் அடுத்துள்ள வசனங்களை இறக்கினான். மக்காவாசிகளே, கொழுந்து விட்டெறியும் நெருப்பை பற்றி நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன். மிக்க துர்ப்பாக்கியம் உடையவனைத் தவிர மற்றெவனும் அதற்குள் செல்ல மாட்டான். அவன் நம் வசனங்களை பொய்யாக்கி புறக்கணித்து விடுவான். இவ்வசனத்தில் கூறப்பட்டுள்ள துர்ப்பாக்கியமுடையவன் உமையாவும் அவனுடைய வழியில் முஸ்லிம்களை கொடுமைப்படுத்தியவர்களும் ஆவர். இறையச்சமுள்ளவர்கள்தான் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வார். அவர் பாவத்திலிருந்து தன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ளும் பொருட்டு தன்னுடைய பொருளை தானமாக கொடுப்பார். அவர் பதில் செய்யக்கூடியவாறு எவருடைய நன்றியும் அவர் மீது இல்லாதிருந்தும் மிக்க மேலான தன் இறைவனின் முகத்தை விரும்பியே தானம் கொடுப்பார். இறைவன் அவருக்கு அளிக்கும் கொடையை பற்றி பின்னர் அவரும் திருப்தி அடைவார். இவ்வசனத்தில் இறையச்சமுள்ளவர் என குறிப்பிடப்படுபவர் அபூபக்கர் ரலி அவர்களாவர்.
அபூபக்கர் அலி அவர்களும் துன்புறுத்தப்பட்டார்கள். நௌஃபல் இப்னு ஹுவைலித் என்பவன் அபூபக்கர் அலி, தல்ஹா இப்னு உபைதுல்லா அலி இருவரையும் தொழக்கூடாது என்பதற்காக ஒரே கயிற்றில் இருவரையும் பிணைந்து விட்டான். ஆனால் கட்டவிழ்த்து அவ்விருவரும் தொழுவதைக் கண்ட நௌஃபல் அஞ்சி நடுங்கினான். இருவரும் ஒரே கயிற்றில் பிணைக்கப்பட்டதால் அவர்களை கரீனைன், இணைந்த இருவர் என்று கூறப்படுகிறது. சிலர் இருவரையும் கட்டியது நௌஃபல் அல்ல, தல்ஹாவின் சகோதரன் உஸ்மான் இப்னு உபைதுல்லாஹ் தான் என்று கூறுகின்றனர். மேற்கூறிய சம்பவங்கள் மக்கா முஸ்லிம்கள் பட்ட இன்னல்களுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். இஸ்லாமை தழுவிய எவரையும் அவர்கள் துன்புறுத்தாமல் விட்டதில்லை. எளிய முஸ்லிம்களை பாதுகாக்கவும் அவர்களுக்காக பழிவாங்கவும் எவருமில்லை என்பதால் அவர்களை கடுமையாக தண்டிப்பது நிராகரிப்பவர்களுக்கு மிக எளிதாக இருந்தது. அடிமைகளாக இருந்தவர்களை அவர்களின் எஜமானர்களும் அவர்களை சுற்றியிருந்தவர்களும் கொடுமைப்படுத்தினர். இஸ்லாமை தழுவியவர் செல்வமும் செல்வாக்குமுடையவராக இருந்தால் அவருக்கு அவர்களின் கூட்டத்தார் பாதுகாவலராக இருந்தனர். சில வேளைகளில் குரோதத்தின் காரணமாக அவர்களின் கூட்டத்தினரே அவர்களை கொடுமை செய்தனர். நபி அவர்கள் குறித்து குறைஷியர்களின் நிலைப்பாடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கம்பீரமாகவும் தனித்தன்மையுடனும் திகழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பவர் நண்பரானாலும் விரோதியானாலும் அவரது மனதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய உயர்வான எண்ணமும் மதிப்பும் மரியாதையும் தோன்றுவதை தவிர்க்க இயலாது. இலி மக்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அற்பமாக நடந்து கொள்ள துணிவர். மேலும் குறைஷியரின் மிக மதிக்கத்தக்க தலைவராக கருதப்பட்ட அபூ தாலிபின் பாதுகாப்பில் இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்துவது குறைஷியர்களுக்கு சிரமமாக இருந்தது. இந்நிலை குறைஷியர்களுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியது. தங்களுக்கு எவ்வித துன்பமும் ஏற்படாமல் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண விரும்பினர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காப்பாளரான அபூ தாலிபிடம் நுட்பமான முறையிலும் அச்சுறுத்தும் தோணியிலும் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை தங்கள் கோரிக்கைகளுக்கு இணங்க வைக்க முடிவெடுத்தனர். அபூ தாலிபிடம் குறைஷியர் குழு. இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார், சில குறைஷி தலைவர்கள் அபூ தாலிபிடம் சென்று, அபூ தாலிபே, நிச்சயமாக உமது சகோதரர் மகன் எங்கள் கடவுள்களை ஏசி எங்கள் மார்க்கத்தையும் குறை கூறுகிறார். எங்கள் அறிஞர்களை மூடர்களாக்கி எங்கள் மூதாதையர்களை வழிகெட்டவர்களாக்கி விட்டார். நீரும் அவருக்கு எதிரான எங்கள் மார்க்கத்தில் இருப்பதால் இவ்வாறான செயல்களிலிருந்து அவரை நீரே தடுத்துவிடும் அல்லது எங்களிடம் ஒப்படைத்துவிடும். அவரை என்ன செய்வதென நாங்கள் முடிவெடுத்துக் கொள்கிறோம் என்றனர். அபூ தாலிப் அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார். இந்த சந்திப்பு குறித்து அபூ தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஏதும் பேசிக்கொள்ளவில்லை. வழக்கம் போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் அழைப்பு பணியை செய்தார்கள். இதை கண்ட குறைஷியர்கள் கோபமுற்று மறுமுறை அபூ தாலிபை சந்திக்க நாடினர். இம்முறை மிக வன்மையாக கண்டித்து பேச வேண்டுமென முடிவு செய்தனர். அபூ தாலிபை மிரட்டுதல். குறைஷி தலைவர்கள் அபூ தாலிபை சந்தித்து, அபூ தாலிபே, நீர் வயது முதிர்ந்தவர், எங்கள் மதிப்பை பெற்றவர். நாங்கள் உமது சகோதரர் மகனை தடுத்து நிறுத்த கூறியும் நீர் அவரை தடுக்கவில்லை. அவர் எங்கள் மூதாதையர்களை திட்டுவதையும் எங்கள் அறிஞர்களை மூடர்களாக்குவதையும் எங்கள் கடவுள்களை குறை கூறுவதையும் கண்டு நாங்கள் பொறுமை காக்க முடியாது. நீரே அவரை சரி செய்துவிடும். இல்லையெனில் நம் இரு கூட்டத்தாரில் ஒரு கூட்டம் அழியும் வரை உம்மிடமும் அவரிடமும் நாங்கள் போர் செய்வோம் என்றனர். இந்த எச்சரிக்கையும் அச்சுறுத்தலும் அபூ தாலிபுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வரச் செய்து நடந்ததை கூறி, என் சகோதரர் மகனே, உமது கூட்டத்தார் என்னிடம் இவ்வாறெல்லாம் கூறிச் சென்றார்கள். எனவே நீ என் மீது கருணை காட்டு. பலவீனமான என்னை தாங்கவியலா துன்பத்தில் ஆழ்த்திவிடாதே என்றார். அபூ தாலிப் மனம் தளர்ந்து தன்னை கைவிட்டு விட்டார் என்று கருதிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் பெரிய தந்தையே, அல்லாஹ்வின் மீதானையாக, என் ஏகத்துவ அழைப்பு பணியை விடுவதற்காக அவர்கள் சூரியனை என் வலக்கரத்திலும் சந்திரனை என் இடக்கரத்தில் வைத்தாலும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை மேலோங்கச் செய்யும் வரை அல்லது நான் அழியும் வரை இதை விடமாட்டேன் என்று கூறிவிட்டு கண் கலங்கியவர்களாக அங்கிருந்து வெளியேறினார்கள். அபூ தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து, என் சகோதரர் மகனே, நீ விரும்பியதை செய்து கொள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக எந்த நிலையிலும் எவரிடமும் உம்மை ஒப்படைக்க மாட்டேன் என்று கூறி சில கவிதைகளையும் பாடினார். அல்லாஹ்வின் மீது சத்தியம், அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் உன்னை நெருங்க முடியாது. நான் மண்ணில் தலை வைக்கும் வரை உன் விஷயத்தை வெளிப்படையாக சொல். உன் மீது குற்றமில்லை. கண்குளிர்ந்து மகிழ்ச்சி கொள். அபூ தாலிபிடம் மீண்டும் குறைஷியர்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் ஏகத்துவ அழைப்பை நிறுத்தாமல் தொடர்வதைக் கண்ட குறைஷியர்கள் அபூ தாலிப் முஹம்மதை கைவிட மறுத்து நம்மை பிரியவும் விரோதித்துக் கொள்ளவும் துணிந்துவிட்டார் என்பதை அறிந்து கொண்டனர். அவர்கள் வலீதின் மகன் உமாராவை அழைத்து கொண்டு அபூ தாலிஃபிடம் வந்தனர். அபூ தாலிஃபே, இவ்வாலிபர் குறைஷியரில் சிறப்பாக வளர்க்கப்பட்ட அழகிய வாலிபர். அவரது சகல உரிமைகளும் உமக்குரியது. இவரை உமது மகனாக வைத்துக்கொண்டு உமது மார்க்கத்திற்கும் உமது மூதாதையர்களின் மார்க்கத்திற்கும் முரண்பட்டு உமது கூட்டத்தாரிடையே பிளவை ஏற்படுத்தி அவர்களின் அறிஞர்களை மூடர்களாக்கிய உமது சகோதரர் மகனை எங்களிடம் ஒப்படைத்துவிடும். ஒருவருக்கொருவர் என சரியாகிவிடும். நாங்கள் அவரை கொன்றுவிடுகிறோம் என்றனர். அவர்களிடம் அபூ தாலிப் மிகுந்த கோபத்துடன், அல்லாஹ்வின் மீதானையாக, உங்கள் பேரம் மிக மோசமானது. உங்கள் பிள்ளையை என்னிடம் ஒப்படைப்பீர்கள். அதை நான் ஊட்டி வளர்க்க வேண்டும். என் மகனை உங்களிடம் நான் ஒப்படைப்பேன். நீங்கள் அவரை கொலை செய்வீர்கள். அல்லாஹ்வின் மீதானையாக, இது ஒருபோதும் நடக்காது என்று கூறினார். அதற்கு முத்தைம் இப்னு அதி, அப்து மனாஃபின் கொள்ளுப்பேரர், அபூ தாலிஃபே, உமது கூட்டத்தினர் உமக்கு நீதமான தீர்வை கூறி நெருக்கடியிலிருந்து உம்மை விடுவிக்க முயன்றனர். ஆனால் நீர் அதில் எதையும் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லையே என்றார். அதற்கு அபூ தாலிப், அல்லாஹ்வின் மீதானையாக, நீங்கள் நீதம் காட்டவில்லை. முத்தைமே, நீ என்னை கைவிட்டுவிட்டு எனக்கு எதிராக இக்கூட்டத்தினரை தூண்டிவிடுகிறாய். அவர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறாய். நீ விரும்பியதை செய்து கொள் என்று கோபமாக கூறினார். அபூ தாலிஃபின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பு பணியை முடக்கிவிட வேண்டும் என்ற தங்கள் திட்டத்தில் தோல்வியுற்ற குறைஷியர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அபூ தாலிப் தானாக விலகிக்கொள்ளும் சூழ்நிலையை உருவாக்க திட்டமிட்டனர். நபி அவர்கள் மீது அத்துமீறல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் அருளப்பட்டு அழைப்பு பணியை தொடங்கும் வரை குறைஷியர்கள் அவர்களை தங்களில் மதிக்கத்தக்க நபராகவே கருதி வந்தனர். அழைப்பு பணியை தொடங்கியதும் அவர்கள் சூழ்நிலையை கருத்திற்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அத்துமீறாதிருந்தனர். தற்பெருமையும் ஆணவமும் கொண்டிருந்த அவர்களால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செயற்பாடுகளை நீண்ட நாள் சகித்து கொள்ள முடியவில்லை. குறைஷி தலைவர்களில் ஒருவரான அபூ லஹப் அழைப்பு பணியின் முதல் நாளிலிருந்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கடும் பகைமையை காட்டி வந்தான் என்பதை ஹாஷிம் கிளையாரின் சஃபையிலும் சஃபா மலை நிகழ்ச்சியிலும் நாம் அறிந்திருக்கிறோம். நபித்துவத்துக்கு முன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் மகள்கள் ருக்கையா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அபூ லஹபின் மகன்களான உத்பா, உதைபாவுக்கு மணமுடித்து கொடுத்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை தொடங்கியதும் அபூ லஹப் தனது மகன்களை நிர்பந்தித்து விவாகரத்து செய்ய வைத்துவிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரண்டாவது மகனாரான அப்துல்லாஹ் சிறுவயதில் மரணமடைந்த போது அபூ லஹப் மட்டில்லா மகிழ்ச்சியுடன் தனது தோழர்களிடம், முஹம்மது சந்ததியற்றவராகிவிட்டார் என்ற சுப செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள் என கூறினான். ஹஜ்ஜுடைய காலங்களிலும் கடை தெருக்களிலும் அபூ லஹப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் சுற்றி வந்து அவர்களை பொய்யர் என்று கூறுவான். அது மட்டுமல்லாமல் இரத்தம் கொட்டும் வரை அவர்களின் பிடரியில் பொடிக்கற்களால் அடித்து கொண்டே இருப்பான். அபூ லஹபின் மனைவியும் அபூ சுஃப்யானின் சகோதரியுமான உம்மு ஜமீல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை கொடுப்பதில் தனது கணவனை விட குறைந்தவளும் அல்ல, சளைத்தவளும் அல்ல. முட்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லும் பாதையிலும் அவர்களின் வீட்டின் வாசலிலும் வைத்து விடுவாள். மிக கெட்டவளான இவள் எந்நேரமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசி பேசிக் கொண்டிருந்தாள். பல பொய்களை பரப்பிக்கொண்டே இருப்பாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக குழப்பம் விளைவித்து கொண்டும் பிரச்சனையின் நெருப்பை மூட்டிவிட்டு கொண்டும் இருப்பாள். இதனால் தான் அல் குர்ஆன் அவளை ஹம்மாலத்தல் ஹதப், விறகை சுமப்பவள் என்று வர்ணிக்கிறது. தன்னை பற்றியும் தனது கணவனை பற்றியும் குர்ஆனின் வசனம் இறங்கியதை அறிந்து அவள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தாள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்ரும் காபத்துல்லாவிற்கு அருகில் உட்கார்ந்திருந்தார்கள். அவளது கையில் குளவிக்கல் இருந்தது. இருவருக்கும் அருகில் அவள் வந்தவுடன் அவளது பார்வையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியாமல் அல்லாஹ் பறித்து விட்டான். அபூபக்கரை பார்க்க முடிந்த அவளால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியவில்லை. அபூபக்கரே, உமது தோழர் எங்கே? அவர் என்னை கவிதைகளில் ஏசுகிறார் என்று எனக்கு தெரிய வந்துள்ளது. அல்லாஹ்வின் மீதானையாக, அவரை நான் பார்த்தால் இக்குளவிக்கல்லால் அவரது வாயிலேயே அடிப்பேன், அறிந்து கொள். அல்லாஹ்வின் மீதானையாக, எனக்கும் நன்றாக கவிப்பாட தெரியும் என்று கூறிய பின் அடுத்து வரும் கவிதையை படித்தாள்.
இழிவுக்குரியவரைத்தான் நாங்கள் ஏற்க மறுத்தோம். அவரது கட்டளையை புறக்கணித்தோம். அவருடைய மார்க்கத்தையும் வெறுத்தோம். பிறகு அவள் திரும்பிச் சென்று விட்டாள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவள் உங்களை பார்த்ததை நீங்கள் பார்க்கவில்லையா என வினவ, அவள் என்னை பார்க்கவில்லை. அல்லாஹ் என்னை பார்க்க முடியாமல் அவளது பார்வையை மறைத்து விட்டான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இச்சம்பவம் பற்றி முஸ்னத் பஜ்ஜார் எனும் நூலின் அறிவிப்பில் வருவதாவது: அவள் அபூபக்கரிடம் வந்து, அபூபக்ரே, உங்கள் தோழர் என்னை கவிதையில் திட்டுகிறார் என்றாள். அதற்கு அபூபக்கர் அலி, இந்த வீட்டின் இறைவன் மீது சத்தியமாக அவருக்கு கவிதை பாட தெரியாது என்று கூறினார்கள். ஆம், நீங்கள் சரியாகத்தான் கூறினீர்கள் என்று கூறிவிட்டு சென்று விட்டாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையின் சகோதரனாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அண்டை வீட்டுக்காரனாகவும் இருந்த அபூ லஹபும் இவ்வாறே செய்து கொண்டிருந்தான். அவனது வீடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டுடன் இணைந்திருந்தது. அவனும் அவனை போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மற்ற அண்டை வீட்டார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டினுள் இருக்கும்போது நோவினை அளித்து கொண்டே இருப்பார்கள். இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டினுள் இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அண்டை வீட்டார்களான அபூ லஹப், ஹக்கம் இப்னு அபுல் ஆஸ் இப்னு உமையா, உக்பா இப்னு அபி முயீத், அதி இப்னு ஹம்ரா சஹஃபி, இப்னுல் அஸ்தா ஆகியோர் எப்போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகுந்த நோவினை அளித்து வந்தனர். இவர்களில் ஹக்கம் இப்னு அபுல் ஆஸை தவிர வேறு யாரும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை. தொழுது கொண்டிருக்கும் போது ஆட்டின் குடலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வீசுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் சமைப்பதற்காக சட்டியை வைக்கும் போது அதில் ஆட்டுக்குடலை போடுவார்கள். இதற்காகவே இவர்களிலிருந்து தன்னை மறைத்து கொள்வதற்காக ஒரு சுவரை ஏற்படுத்தி கொண்டார்கள். இவர்கள் அசுத்தங்களை தூக்கி எறியும் போது அதை குச்சியில் வெளியே எடுத்து வந்து தனது வீட்டு வாசலில் நின்ற வண்ணம், அப்து மனாஃபின் குடும்பத்தினரே, இதுதான் அண்டை வீட்டாருடன் மேற்கொள்ளும் ஒழுக்கமா என்று கேட்டு அதை ஓர் ஓரத்தில் தூக்கி வீசுவார்கள்.